ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம லீக்கு தான் எஃப்எஃப் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள்லாம் வந்துட்டு ஒன் ஷாட்டு அதுவும் வீக்லி ஒன் போடுறீங்க அப்படிலாம் கேட்டிங்க. ஸோ அதனால் இதுலேயுமே எஃப்எஃப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வரும். ஓகேடா, ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரோ தான் இருக்கும், என்ன எப்பியாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து வியூஸ் அதிகமானுச்சுன்னா நான் உங்களுக்கு எபிசோடையும் லாங்காக தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, இந்த எஃப்எஃபோட நேம் டீமன்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் பயந்து அப்படியே டாய்லெட்டில் உட்காந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு மூச்சு வர சத்தம் கூட வெளியே கேட்காத மாதிரி அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த டோரை நாக் பண்ணுறாங்க ரொம்ப பயங்கரமாக. ஏய் தொரடி, எனக்கு தெரியும் நீ உள்ளே தான் இருக்கன்னு. இன்றைக்கி உன்னை விட்டுறதா இல்லை. அவனும் கல்யாணம் பண்ணி வந்து இந்த 3 வருஷமாக உன்னை அட்டைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கியா? உன்னை விட மாட்டேன்டி, இன்றைக்கி விடுறதா இல்லை அப்படின்னு கதவை போட்டு தட்டுறான். ரொம்ப நேரம் தட்டிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திறக்கலங்கவும் அவன் அப்படியே கதவை ஊங்கி தட்டிட்டு வெளியே போயிடுறான். உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் மூச்சே வருது, அதனால் நீங்கள் கதவை தந்து வெளியில் வரல, திரும்ப எப்போ வேணாலும் வருவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இந்த 3 வருஷமாக பாத்ரூம்குள்ளே தான் நைட்டெல்லாம் இருக்கிறீங்க. பிகாஸ் அதுக்கான காரணம். அப்படியே வாங்க ஒரு குட்டி இன்ட்ரோக்கு போயிடலாம். நீங்கள் வந்துட்டு பிறக்கும் போதே உங்கள் அம்மா இறந்துடுறாங்க. உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியல, இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு அவங்க லவ் பண்ணி ஓடி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது தான் ஊருக்கே திரும்பி வந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு இருந்தாலும் ஏற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி, புருஷன் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பாட்டி மட்டும்தான். ஸோ அவங்க தான் வந்து உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணனையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான். நீங்கள் பிறக்கும் போது கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு முடியாமல் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி தான் உங்களை வளர்க்குறாங்க. அவங்களும் ஒரு ஏஜுக்கு மேலே இறந்து போகிறனால அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அதாவது உங்கள் சித்தி. அவங்கக்கிட்ட தான் உங்களை வளர்க்க கொடுக்குறாங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் 10 வயசு டிஃப்ரெண்ட். நீங்கள் பிறக்கும்போது அவனுக்கு 10 வயசு. அப்போ அம்மா இறந்தனால எல்லாருமே வந்துட்டு இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்களே, இது பிறக்கும் போதே ஆத்தால முழுங்கிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை பேசினது அதெல்லாம் அவன் காதில் வாங்கி அம்மா சாவுக்கு இவ தான் காரணம், என் அம்மாவை கொன்னுட்டா, இவளை நான் பார்க்கவே மாட்டேன்னு அப்போவே சின்னதாக இருக்கவங்கள விட்டுட்டு அவன் பிடிக்கலன்னு பாட்டிக்கிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருப்பான். இவளை எங்கேயாவது கொடுத்துரு, யாருக்காவது தத்தி கொடுத்துரு, வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டியோ அவனும் சின்ன பையன் அவனையும் விட முடியாமல் உங்களையும் அதேமாதிரி குழந்தைய விட முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேத்தையும் ஒரு அளவுக்கு பார்த்துருப்பாங்க. அவனும் அவனோட 18 வயசில் இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக போய் இப்போ பெரிய மல்டி மில்லியனராக இருக்கான். அவனே சுய சம்பாத்தியமாக சம்பாரித்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கான். பட் தங்கச்சியாக அவங்கள ஏற்றுக்கவே மாட்டான். அதனால் பாட்டிக்கு அப்புறம் அவங்கள பார்த்து கால் இல்லாமல் உங்கள் இன்னொரு சித்தி இருக்காங்கனால அவங்க வீட்டில் தான் வளர்றீங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களை விட பெரிய பொண்ணு தான். ஆனால் அவளோ உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாள். சித்தியும் பட்டு தான் உங்களை நல்லா சின்னதுலேருந்தே வேலை வாங்கி போட்டு பாடாக படுத்துவாங்க. ஒழுங்காக படிக்கக்கூட விடலை. நீங்கள் +2 வரையும் தான் படிச்சிங்க, காலேஜ்லாம் படிக்க வைக்கல. அதை விட கொடுமை என்னென்னா ஒரு 3 வருஷமாக இப்போ நீங்கள் படாத பாடுபட்டுருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவளோட ஹஸ்பண்ட் உங்களை தப்பாக யூஸ் பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறான். அது தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு நாள் நைட்டும் யாருக்கும் தெரியாமல் வந்து பாத்ரூமில் ஒழிஞ்சிக்குவீங்க. பிகாஸ் அங்கே அக்காவோ சித்தியோ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் எங்கே அவனுக்கு ஒத்துப்போன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் வேறு உங்களுக்கு. அதனாலேயே அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லாமல் பயந்து டெய்லி நைட்டை எல்லாருக்கிட்டேருந்து இப்படி தப்பிச்சிட்ருக்கீங்க. இப்படியே வந்து பாத்ரூமில் ஒழிஞ்ச உங்களுக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை, என்னால் முடியல அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. நாளைக்கு விடிஞ்சதும் ஃபஸ்ட்டு போய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் வெளியிலே வரல. விடிய பாத்ரூம்குள்ளேருந்து விடியும் போது தான் வெளியில் வரீங்க. யாரும் எந்திரிக்கலான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து நான் உங்கள் வேலை தான், வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஸோ வாசத்தை வச்சு கோலம் போடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உங்கள் அக்கா வந்து ஏன்னா பசங்களுக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன், டிஃபனும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. தரேங்க்கா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அது குடிச்சிட்டுக்கா. ஹீரா அப்படின்னு ரூம்குள்ளேருந்து சவுண்டு. வேறு யாரும் இல்லைங்க, மாமா தான். உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. அது அப்படின்னு இப்படி பார்க்குறீங்க. இங்கே கொஞ்சம் வாயேன், இங்கே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருக்க என்னோடது, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுரு அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அங்கே போகாமல் அப்படி நின்றுட்டுருக்க. உங்கள் அக்காவோ என்ன மாமா கூப்பிட்றாரு போடி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் இன்னும் காஃபி குடிக்கல,
குடிச்சிட்டு போய் அப்படிங்கிறீங்க. ஆமாம், மேடம்க்கு வேலை வேலை வக்கனையாக சாப்பிட்றணும், திங்கிறது தண்டச்சோறு அப்படின்னு வாய்க்க பந்தபடி திட்டுறாங்க. என்ன தான் உங்கள் அண்ணன் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவன் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உங்களை பார்த்துக்கிறதுக்காகவே சித்தி வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கான். அது உங்களுக்கும் தெரியாது. அதனாலேயே இவங்க உங்களை நல்லா வச்சு வேலை வாங்கிக்கிட்டு காசே கொடுக்கல, தண்டச்சோறு திங்கிறேன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வேலை செய்வீங்க. உங்களுக்கும் சரி, நம்ம இங்கே தண்டமாக தானே சாப்பிட்றோம், அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும்னு சங்கடமாக அப்படியே அழுகையாக வருது. இந்த நரகத்துலேருந்து எப்போ தப்பிப்போங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியே அழுதுட்டு சரிக்கா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே போகவே கை காலம் நடுங்குது. ஏன்னா அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அந்த பொம்பளை பொறுக்கி பார்க்குற பார்வையே அப்படி இருக்குது. உங்களுக்கு உடம்பெல்லாம் கூசுது, அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு. உள்ளே எட்டி பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறது, பீரோவில் இருக்க துணியை ஃபுல்லாக எடுத்து போட்டான். வேணுன்னே உங்களை வேலை வாங்குது அவனுக்கும். ஏன்னா நைட்லாம் நீங்கள் அவனுக்கு வந்துட்டு இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேணுக்குனே உங்களை வச்சு செய்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இன்றைக்கும் இவ்வளோ துணி எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது துவைச்ச துணின்னு. வேணுக்குன்னு எடுத்து போகிறாரு. இதை அந்த அக்காவும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அதை எடுக்க குனியும் போது டக்குன்னு அவன் கட்டிக்கல் லுங்கி அப்படியே அவுத்து போட்டு இதையும் துவைச்சி கொடுத்துரு அப்படின்னு ஈன்னு அப்படியே கேவலமாக சிரிக்கிறான். அப்படியே நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீ விட நிற்கிறான். இது எப்போ நடக்கதான் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட வாலாட்டிகிட்டே இருப்பான். உங்களுக்கு ஆத்திரமாக வருது. பட் உங்களால் எதுவும் பண்ண முடியாமல் அழுகையோடு அப்படியே இதுக்கு மேலே முடியாது அண்ணனை போய் பார்த்து தயவு செய்து காலில் விழுந்து அங்கே நான் வேலைக்காரியாக கூட இருந்துக்கிறேன், இங்கே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே அழுதுட்டு துணியில் தூக்கிட்டு போய் துவைச்சி அப்பவும் போல் துவைச்சி காயெல்லாம் வைக்கிறீங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு அண்ணாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கண்ணை துடைச்சிக்கிட்டு அக்கா அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அது மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க. அதுக்கும் கணக்கெல்லாம் வேறு வச்சுக்குவாங்க. நீங்களும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அண்ணனை பார்க்க தான் சரி மார்க்கெட் போகிறேன்னு சொன்னால் தான் வெளியவே விடுவாங்க. அதனாலேயே நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. வந்தாங்க வாட்ச்மேனை பார்க்க. அவரும் உனக்கு வேறு வேலையே இல்லை பாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. தாத்தா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் உள்ள விட்டுறீங்களா? உனக்கு சொல்லி புரிய வேணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்க, நீயும் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக இந்த பக்கம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. எனக்கும் உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது. ஆனால் பாவப்பட வேண்டிய உங்கள் அண்ணன் உன் மேலே பரிதாபம் கூட பட மாட்டேங்கிறாரே, நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் தாத்தா எனக்கு அண்ணாவை பார்க்கணும். இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. என்னோட நிலமை அப்படி, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரிங்க. நானாம்மா உன்னை வேணாங்கிற, உன்னை உள்ளவே விடக்கூடாதுன்னு உன் அண்ணன் தாம்மா ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காரு. உள்ளே விட்டால் ஏன் வேலை போயிருமே. நீங்கள் அப்படியே அழுறீங்க. எனக்கு வேறு வழியே இல்லையா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவருக்கு உங்களை பார்க்க பாவமாக இருக்குது. இந்த பொண்ணை பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு மனசு கல் போல் அப்படின்ட்டு அவரோ சரிம்மா நான் வேணா டீ குடிக்க மாதிரி போயிடுறேன், எனக்கு தெரியாமல் நீ உள்ளே போகிற மாதிரி ஓடிடு, கேட்டால் அதே சொல்லிடு. அவர் வாட்ச்மேன் இங்கே இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுமா. நானும் டீ குடிக்க போனேன், ரெஸ்ட் ரூம் போனேன்னு ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு நிற்க. சரிம்மா நான் அந்த பக்கம் போனது வா அப்படின்ட்டு அவரும் அப்படியே சும்மா நிற்கிற மாதிரி அப்படியே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. அங்கே ஃபிலிக்ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே மாடியிலேருந்து ஸ்டைலாக இறங்கி வரான். கையில் ஒரு பீர் பாட்டில். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அண்ணா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்து செம்ம டெரராக முறைக்கிறான். அவனுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. இவ்வளோ யார் உள்ளே விட்டது அப்படின்ட்டு செம்ம காணில் வெளியே போ அப்படின்னு கத்துறான். அண்ணா ப்ளீஸ் நான் சொல்ல வர்றது அப்படின்னு நீங்கள் கிஞ்சிறீங்க. அவன் எதையும் காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. வெளியே போன்னு சொன்னால அப்படின்னு அவன் கத்தனை நீங்கள் ஆடி போயிடுறீங்க. பயந்து போய் இருந்தாலும் இதை விட்டு அவர் வழி இல்லை, அண்ணன்கிட்ட காலில் விழுந்தாது கெஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பண்ணோ ஏய் உன்னை தான் சொல்கிறேன் வெளியே போ அப்படின்னு கத்துறான். நீங்கள் அண்ணா ப்ளீஸ் அங்கே நான் போகலண்ணா, என்னால் அங்கே இருக்க முடியாதுண்ணா, அங்கே மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனும் கையில் வச்சு அந்த பீர் பாட்டில் எடுத்து அடிக்க அது 1 இன்ச்சு தள்ளி உங்கள் மண்டையில் பட வேண்டியது 1 இன்ச்சு தள்ளி செவுத்தில் பட்டு டம்முன்னு வெடிக்குது. அப்படியே நீங்கள் பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பயத்தில் உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. செம்ம கானில் ஃபிலிக்ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு கத்தல அவர் அலறிடுச்சு. போச்சு எனக்கு நம்ம வேலைக்கு ஆப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே ஓடி வர. இவ்வளோ எதுக்கு உள்ளே விட்டீங்க, கண்ட நாய் உள்ள விட உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்ருக்கேன், இவ்வளோ வெளியே தள்ளுங்க கழுத்தை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அவன் நிற்கவே இல்லை. அவன் பாட்டுக்கா அவன் ரூம்குள்ளே போய் டமான்னு கதவை அடித்து சாத்திக்கா. அவரோ அப்பா நம்ம வேலை தப்பிச்சிச்சு அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. அவருக்கே பாவமாக இருக்குது. நான் தான் சொன்னேனேம்மா உன் அண்ணன் சரியான ராட்சசன், எங்கே நீ கேட்குற,
வாமா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்து போமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே நின்று மாதிரி தான் சில மாதிரி இருக்கீங்க. அவரும் என்னம்மாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழியே இல்லை. அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு நம்பி வந்தோம், இவனும் கைவிட்டுட்டான். இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான், சாவு ஒன்று தான் வழி. இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? அந்த வீட்டுக்கு என்னால் மறுபடியும் போக முடியாது. அந்த நரகத்துலேருந்து தப்பிக்க எனக்கு வழியே தெரியல. என் மானத்தை வைத்து நான் வாழ்கிறதுக்கு செத்து போகிறதே மேல் அப்படின்னு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ரோட்டில் நீங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கோ என்ன பாவம் பண்ண அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கேயோ போயிட்டார், பிறந்ததும் அம்மா இறந்துட்டாங்க, அண்ணா என் முகத்தில் கூட முழிக்க மாட்டேங்கிறான். அப்படி அவ்வளோ பெரிய பாவியாண்ணா அழகியாக வருது. அப்படியே ஏதாவது போகிற வர பஸ்ஸு லாரியில் அடிபட்டு நிம்மதியாக செத்து போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக ஒரு லாரி வந்துட்டுருக்கு. அதை பார்க்குறீங்க, இதான் ஒரே முடிவு அப்படின்ட்டு நீங்கள் நகரணுன்னு மனசே வரல. அப்படியே நேராக லாரி வேகமாக வர்றது தெரிஞ்சும் அப்படியே நடுவில் போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் தான் சாகிற அளவுக்கு முடிவு துணிஞ்சிட்டிங்களே. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டுருக்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம லியோ அப்படியே ஒரு பொண்ணோட பெட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளோட தான் லிவிங்கில் இருக்கான். ஸோ அவள் மேலே அவனும் அப்படியே மேக்கவுட் பண்ணிவிட்டு அவளோ வழியில் லீ அப்படின்னு அவள் மோன் பண்ணிகிட்டே இருக்கா. அவனும் பேபி அப்படின்னா அவனும் மோன் பண்ணிட்டு இப்படியே அவளோட ஹாப்பியாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். லீயை பற்றி சொல்லணும்னா அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், யாருக்கும் அடங்க மாட்டான். அவன் அடங்குற ஒரே ஆள் அவனோட மாமா மட்டும்தான். அவர் தான் சின்ன வயசுலேருந்து கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அவனை வளர்க்குற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் சொன்னால் மட்டும் கேட்பான். அதை தவிர மற்ற யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டான். சரியான டெவில் அவன். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் கச்சேரி இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன் லவ் மேலே கூட அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. லவ்வெல்லாம் பண்ணல. இப்போ கேட்டாலும் அந்த பொண்ணை ஒன்லி பெட் ஷேர் பண்ண மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். மற்றபடி அவளோட அவனுக்கு எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் கேட்டதுக்கோ, எங்கே பார், எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் கூட இப்படியே இருக்க முடிஞ்சா இரு, இல்லை அப்படின்னா போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட லவ் கேரு இந்த கல்யாணம் கண்ட்ராவின்ட்டு வந்த அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டியிருப்பான். அவ்வளோ ரொம்ப நாளாக லவ் கிவ்னு அவன் பின்னாடி சுற்றி அவனை கரெக்ட் பண்ண என்னென்னமோ குட்டிக்காரன் அடிக்காத குறையா அவளும் சுற்றியிருப்பா. பட் எதுக்குமே அவன் மசிஞ்சிருக்க மாட்டான். அவனை பொறுத்தவரையும் லவ்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், பணம் மட்டும்தான் அப்படின்னு சுற்றுறவன். அவனுக்கு பொண்ணுங்கள்லாம் ஒன்லி போதைக்கு ஒன் நைட் ஒருத்தியோடு இருக்கிறது அதுவே பெருசு அப்படின்ட்டு சுற்றுற ஆள். அவனை இந்த அளவுக்கு அவள் கரெக்ட் பண்ணி லிவிங்கில் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்பா நம்மளோட மட்டும் இருக்கான், அதுவே பெரிய விஷயம். இதில் இவனை கல்யாணம் பண்ணு கச்சேரி பண்ணுன்னு எதையாவது தொந்தரவு பண்ணோம், அப்புறம் நீ வேணா சரிதான் போடின்ட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்னு பயத்துலேயே அவனை அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணாமல், பேபி நம்ம இப்படியே இருக்கலாமே, உனக்கு லவ்வில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசை இல்லை, ஆனால் நம்ம ஏன் இப்படி லிவிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, இவனும் நைஸ் ஐடியா, எனக்கும் நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த கல்யாணம் லவ்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் இட். அப்புறம் நீயும் இப்போதைக்கு ஏதாவது சொல்லி இவனை சமாளிச்சுட்டு மறுபடியும் கல்யாணம்னு சொன்னால் பண்ணிக்குவான், அப்படின்லாம் ஆசை வளர்த்துட்டு வந்துடாத, அந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் உங்களோட கடைசி வரைக்கும் இருக்கணும், அவ்வளோதான். என் லவ் ட்ரூ, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ தானே சொன்னேன் அப்படிங்க. இல்லை உங்களை தொந்தரவு பண்ணாமல் நான் உங்களோட இருப்பேன், அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இப்படி தான் பழக ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் லிவிங்கில் அவள் கூட இருக்கான். இது அவன் மாமாவுக்கு பிடிக்கலாட்டியும், டேய் கல்யாணம் பண்ணிக்கூடா, ஏன்னா அப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னா, மாமா நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் அந்த கல்யாண விஷயத்தை மட்டும் பேசாதீங்களே ப்ளீஸ், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொண்ணுங்களை பார்த்தா ஜஸ்ட் ஒன் நைட் அவ்வளோதான் தோணுது, அவங்களோடலாம் காலம் போகிறா, நோ அதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க, அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன். சரி நீ கல்யாணமே பண்ணிக்கலான்ட்டு பரவாயில்ல, ஆனால் அந்த ஒருத்தி கூட சுற்றிட்டு இருக்கே அதையாவது நிறுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ப்ளீஸ் மாமா இந்த விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நாசுக்காக சொல்லியிருப்பான். அவராலையும் இவனோட எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படி தான் அப்படியே மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கா, இங்கே அவளும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே முடித்தவன் அவன் பக்கத்தில் அப்படியே படுக்க, அவன் வந்துட்டு மேக் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹக் கூட பண்ண மாட்டான். அவ்வளோ ஹக் பண்ணுறானா பாரு, பேபி ப்ளீஸ் ஹக் மீ அப்படின்ட்டு அவள் அப்படியே கிட்ட போக, ஹே ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியாதா, எனக்கு அது தோணுனா செய்வேன்,
அதை தவிர சும்மா என்கிட்ட இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காத அப்படின்னு காற்று முடிச்சு கத்துறான். ச்சே, இவ்வளோ நேரம் பேபி ஹானி அப்படின்னு கொஞ்சலாம் இப்போ அப்படியே எரிஞ்சு விழுறான். சரி, இவனை என்ன பண்ணுறது? இவனுக்கு புத்தி தெரிஞ்சு தான் நம்ம பழகிட்டு இருக்கோம், அடக்கி வாசிப்போம், இவனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்திருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வருது. அவனும் இவ்வளோ நேரம் அப்படியே ஹாயாக படுத்திருந்தவன் டக்குன்னு அட்டன் பண்ணி, வேறு யார் அவன் மாமா தான். அங்கிள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா அப்படிங்கிறாரு. ஃப்ரீ தான், சொல்லுங்கள் அங்கிள். அது உன் கல்யாண விஷயம். ஐயோ அங்கிள், எத்தனை டைம் சொல்கிறேன், வேறு எதை வேணாலும் பற்றி பேசுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் இந்த கல்யாணம், இங்கே பார், நீ இன்னும் அவளோட தான் சுற்றிட்டுருக்கியா? அது இங்கே பார், உன் விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா இது லைஃப் லாங் உன் கூட வரவங்க ஒழுங்கானவங்களாக இருக்கணும். நீ கூட வச்சுருக்கே அந்த பொண்ணு சரியாக படலை. அதனால் நீ அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறத ஃபஸ்ட்டு விடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். வாட்? ஆமாம், நான் தான் எனக்கு கல்யாணமே வேணாங்கிறேன், நீங்கள் பொண்ணு பார்த்துட்டேங்கிறீங்க. இங்கே பார், இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்த எனக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? அங்கிள், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துலையும் அமைதியாக போகிறேன். ஆனால் இது மட்டும் வேணாமே, எனக்கு கல்யாணம் லவ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பார், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு. ஒரே ஒரு விஷயந்தான், நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுதான் உன் அம்மாவோட ஆசையும் கூட. அதை நிறைவேற்றி வைக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக இது. இன்றைக்கி தான் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு உனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுது. அதனால் நான் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அந்த பொண்ணை போய் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம மேரேஜை பற்றி பேசலாம். எதை? பொண்ணு பார்த்துருக்கீங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்கிட்ட எதுவும் சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு? ஏப்பா, உன் லைஃப்பில் நான் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதா? ஐயோ அங்கிள், அப்படி இல்லை அது அப்படின்னு அவன் கொஞ்சம் தடுமாறுறான். அவருக்கு தெரியும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் அடங்குவான் அப்படின்ட்டு. ஆக்டாக அப்படி பேசியிருப்பார். ஸோ அவனும் அப்படி சொல்ல வரல அங்கிள், என்னை வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும், ஆனால் என் கல்யாணம் ப்ளீஸ்ப்பா போய் பாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி கேட்க அலிக்கு அவரை மறுக்க மனசு வரல. அவர்கிட்ட அந்த மாதிரி பேசுகிற ஆளும் அவன் இல்லை, அவன் அடங்கி போகிற ஒரே ஆள் அவர் தானே. ஸோ அவனும் சரி ஓகே, இப்போ என்ன, எனக்கு பொண்ணு பார்த்துட்டிங்க, சரி அவள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிடுங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இவனோ பேசிகிட்டு இருந்து, என்னடா இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே எழுந்து வந்தவளோ அவன் பின்னாடி அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் டியூடாக வந்து அவனை ஹக் பண்ண. அவனோட டவல் மட்டும் தான் கட்டி இருந்திருப்பான். ஸோ அப்படியே அவன் திரும்பி என்ன அப்படிங்கன்னு பார்க்குறான். என்ன சொன்னார் உங்கள் அங்கிள் அப்படின்னு அவன் கேட்க, என்ன சொல்லுவார், எப்பவும் போல தான், என் லைஃப் நல்லா இருக்கணும், ஸோ மேரேஜ் பண்ணிக்கோ பிளா பிளா பிளா. அதுதான், அதுக்கு தான் சொன்னேன் ஹனி, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு. நீங்கள் தான் ஏய், உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த கல்யாணம்லாம் என்கிட்ட பேசாதுன்னு. இப்போ உங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரே, அது என்னோடய ப்ராப்ளம், அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ, கடுப்பாயிட்டானா? சே, நம்ம ஒன்று பண்ணால் நமக்கே வந்து ஆப்பா முடியுது. சரி சரி, ஒன்று கூல் பண்ணுவோம், கண்டிப்பாக எப்படியும் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுவான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதோ அப்படின்ட்டு அவளோ அப்படியே அவன் மேலே அங்கங்கே அப்படி மெதுவாக கையை வச்சு அப்படி கோலம் போட்டுட்டு ஹனி அப்படிங்கிறா. அவனும் என்ன அப்படிங்கிற பார்க்க, ஒன் மோர் டைம் அப்படின்னு கேட்குறா. மூடில்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். சே, இவனுக்கு மூடு வந்தால் மட்டும் நான் வேணும், எனக்கெல்லாம் மூடு வந்தால் இவர் வரமாட்டார். இந்த அங்கிள் இருக்காரு, அப்புறம் முடிச்சு கட்டணும் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம காண்டில் இருக்கா. இங்கே நீங்கள் ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்க, ஒரு லாரி ரொம்ப ஸ்பீடாக அப்படியே உங்க மேலே இடிக்க மாதிரி கிட்ட வர, அப்போ டக்குன்னு உங்களை ஒரு கை பிடிச்சி இழுக்குது. நீங்கள் அவ்வளோதான் செத்துடலான்னு கண்ணை முடிக்கிட்டு நடு ரோட்டில் நிற்க, டக்குன்னு உங்களை இழுத்தது யாருன்னு அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.